60 பேரு கள்ள சாராயத்தால இறந்து போயிட்டாங்க. ஒரு கிராமமே சுடுகாடா மாறிச்சு. முதலமைச்சர் சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி எவ்வளவு தூரம்? ஏன் முதலமைச்சர் அங்க போல? ஏங்க கள்ளக்குறிச்சியினுடைய விவகாரத்தை முழுக்கமா ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம நடக்க வச்சுட்டோம். ஒரு விபத்துக்கள், ஒரு சம்பவம் நடப்பது என்பது நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க. ஒரு சம்பவம் நடைபெற்றால் அந்த சம்பவம் அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்ததா? அதுதான் கேள்வி. ஏன் அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு விழுப்புரத்துல 25 பேர் இறந்து போனாங்க. அதன் பிறகு கள்ளக்குறிச்சி நடந்தது. நீங்க அந்த செங்கல்பட்டு விழுப்புரத்தை தடுத்து இருந்தா கள்ளக்குறிச்சி நடந்திருக்காது இல்லையா? இல்லையே. அடுத்த வருஷம் 1 வருஷம் கேப் நடந்தது. 1 வருஷம் கேப் நடந்தது. அதாவது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நான் அதெல்லாம் மறுக்கல, அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரேன். இருந்தாலும் கள்ளக்குறிச்சிக்கு முன்பாக அது பக்கத்து மாவட்டம் விழுப்புரம், அதுக்கு பக்கத்து மாவட்டம் செங்கல்பட்டுல 25 பேர் கள்ளசாராயம் குடித்து மரணம் அடைந்தாங்க. அந்த விஷயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டிய கடுமை நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தடுத்திருக்கலாம். அதாவது ஒரு சம்பவம் என்ன, நீங்க அதாவது போலீஸுக்கு கிடைத்த ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆட்களையே தயார் பண்ணி அங்கங்க இது மாதிரி விவகாரத்தை தூண்டுறதுக்கான வேலைகள் நீங்க தலையாட்டுவீங்க, இல்லன்னுவீங்க. அப்படிலாம் கிடையாது சார். நான் நடுநிலையா தான் நான் பேசுறேன். நீ சொன்ன அத்தனை நடுநிலை தான் பேசுறேன்.